அவர் மணவாளன், சபை மணவாட்டி. இங்க இழுத்திட்டு இருக்க வரைக்கும் மணவாளன் வர மாட்டாரு. புரியுதான்னு சொல்றேன். மணவாட்டி எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் இருக்கு. அதனால தான் இப்ப கூட நம்ம சமுதாயத்துல பாருங்க, பொண்ணுக்கு சொல்லி வளர்க்குறாங்க, நீ கல்யாணம் பண்றதுக்கு முன்னுக்கு காடி வாங்கிரு, வீடு வாங்கிரு, பேங்க் பேலன்ஸ் ஒரு 30,000 சேர்த்து வச்சிரு, பிசினஸ் பண்ணிரு, எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணு. ஏன்னா அப்பதான் உன்னைய வீட்டுக்கு போறவன் மதிப்பான். அங்க மட்டும் உனக்கே சொல்ல தெரியுது, பொண்ணுக்கு மட்டும் சொல்ல தெரியுது, மாப்பிள்ளைக்கு சொல்ல தெரியுது. இப்ப நான் சொல்றேன், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நான் தைரியமா சொல்லுவேன், இந்த சபை என்கிற மணவாட்டி ஆயத்தமா இல்லாத வரைக்கும் எல்லா விஷயத்திலையும் வியாதி இல்லாம, மரணம் இல்லாம, தோல்வி இல்லாம, துன்பம் இல்லாம, துக்கம் இல்லாம, கண்ணீர் இல்லாம பெர்ஃபெக்ட்டா நிக்கும் பொழுதுதான் மணவாளன் வருவாரு. ஏன்னா மணவாளன் வந்த பிறகு பார்ப்பாரு, அப்பா பெர்ஃபெக்ட்டா இருக்குடா, இதற்காக தான் ரத்தம் சிந்தினேன்,